படுகின்றது. தங்களுடைய 56வது திருமண நாளை கொண்டாடும் அகஸ்டின் பிரமிளா இறைவன் செய்த அனைத்திற்கும் நன்றி ஆகும். தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் டேனி மாரியோ இறைவன் செய்த அனைத்திற்கும் நன்றி ஆகும். சுமித்ரா இறைவன் செய்த அனைத்திற்கும் நன்றி ஆகும். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக ஜெஃப்ரி நல்ல வேலை கிடைக்கவும் வெளிநாட்டில், மேலும் மணிகண்டன் நல்ல வேலை கிடைத்து திருமணம் நடைபெற வேண்டியும், மெர்சி அம்மா எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற வேண்டியும், மேலும் மரித்த சீலாவதி அம்மாள், மணிமொழி, ஞானமேரி, மரியதாஸ், காணிக்கை மேரி, வியாகுல மேரி, கித்தேரி அம்மாள், ரோஜாமணி, ஜெகநாதன், சமாதானம் அருள் சூசை மேரி, சம்பத், முனுசாமி, சவரி, மாசிலாக குழந்தைகள், மேலும் ஜெரி மார்ஷல், ஜான் பிரிட்டோ, ஃபிலமினா இவர்களின் ஆண்மையை பாட்சிக்காகவும் உத்தரிக்கை ஸ்தலத்தில் உள்ள யாரும் ஆத்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. காட்சிகள் இங்கு நனவாய் மாறியதே, கனலாய் தேவாவின் அருள் பிரசன்னம் பரவிடுதே. கனவாய் நின்ற காட்சிகள் இங்கு நனவாய் மாறியதே, கனலாய் தேவாவின் அருள் பிரசன்ன பரவிடுதே. புனலாய் ஆலய பலபுறமிருந்து புது வாழ்வு பொங்குதே, அதன் கரையில் வாழ்வோர் காலங்கள் எல்லாம் கனி தந்து வாழ்வரே. அப்பா தேவனே உம்மை ஆராதிப்போம் துதிப்போம். அப்பா அன்பான தேவனே உம்மை ஆராதிப்போம் துதிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பானவர்களே, பொது காலத்தின் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் வியாகுல அன்னையின் அன்பியத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய 3ஆம் வாசகங்கள்
இரு வகையான மனிதரை முன்வைக்கின்றன. முதலாவதாக மனிதர்கள் மீது, இவ்வுலகம் பொருள்கள் மீதும் நம்பிக்கை வைப்போர். இரண்டாவதாக கடவுள் மீது நம்பிக்கை வைப்போர். முதல் வகையினரை சபிக்கப்பட்டோர் என்றும், இரண்டாவது வகையினை பேறு பெற்றவர்கள் என்றும் வகைப்படுத்துகின்றனர். எரேமியா 2ஆம் வாசகத்தில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பாமல் இவ்வுலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் முதல் வகையினர் என்றும், இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பி அவருக்கு சான்று பகிர்ந்து வாழும் 2ஆம் வகையினர் என்றும், இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஏழைகளையும் பட்டினியாய் கிடப்போரையும் அழுது கொண்டிருப்போரையும் முதல் வகையினராகவும், இவர்களின் வாழ்வை சுரண்டி பிழைக்கும் பணக்கார வர்க்கத்தினரை 2ஆம் வகையினராகவும் எடுத்துக்காட்டும். இயேசு முதல் வகையினரை பேறு பெற்றவராகவும், 2ஆம் வகையினரை சபிக்கப்பட்டவராகவும் எடுத்து காட்டுகிறார். எந்த வகை மனிதர்களாக நாம் வாழ விரும்புகிறோம் என்று அடிப்படை கேள்வியை இன்றைய இறைவார்த்தை வழியாக நம்முன் வைக்கிறது. இறைவனை நம்பியவர்கள் வாழ இவ்வுலக செல்வங்களை பற்றி கொள்ளாமல் இறைவனையே நமது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் பற்றி கொண்டு வாழ நாம் வரம் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். இத்திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்களை, குற்றம் குறைகளை, குறிப்பாக ஏழை எளியவருடைய குரலை கேட்டு உதவி செய்யாத நேரங்களை எல்லாம் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தூய உள்ளத்தோடு இந்த தெய்வீக திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதமரியாயே, வானதூத புனிதர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகின் இறைகள் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை
மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே, மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 5-8 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தன் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்டுள்ள மரத்திற்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 1 நாம் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்
பேரு பெற்றவர், பேரு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர், பேரு பெற்றவர், பேரு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர், பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர், பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர், பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் மரத்துக்கு ஒப்பானவர். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார், தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர், பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர், பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்றடித்து செல்லும் பதிரை போ ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், புல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர், பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர், பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். கிறிஸ்து உயிர் தெழவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீணானதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 12 மற்றும் 16 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாகுவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால்
எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 17 மற்றும் 20 26 முடிய. அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களிடம் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினரும் இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்பொழுது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினரும் இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, 1835 ஆண்டு நியூயார்க் நகரில் இருந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. மூதாட்டி ஒருவர் கடையிலிருந்து ரொட்டியை திருடிவிட்டார் என்பதுதான் அந்த வழக்கு. வழக்கை விசாரித்த நீதிபதி ரொட்டி திருடியது உண்மைதானா என்று உறுதி செய்தார். பின்னர் அந்த மூதாட்டியம் அவர் கேட்டார்,
நீங்கள் எதற்காக கடையிலிருந்து ரொட்டியை திருடினீர்கள் என்று. அந்த மூதாட்டி மிகவும் மெலிந்த குரலில், ஐயா, நான் ஒரு ஏழை, எனக்கு கணவர் இல்லை, அவர் இறந்து விட்டார், எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அவள் படுக்க படுக்கையாகிவிட்டாள், அவளுக்கு 2 பிள்ளைகள், மேலும் அவருடைய கணவரும் அவரை விட்டு சென்று விட்டார் என்று அவர் கூறினார். நானும் பல இடங்களில் வேலை தேடி அலைந்தேன், யாரும் வேலை கொடுப்பதாக இல்லை. இறுதியாக வேறு வழி இல்லாமல் நான் ரொட்டியை திருடி என்னுடைய பசியை ஆற்றிவிட்டு என்னுடைய பிள்ளைகளின் பசியை ஆற்றலாம் என்று நினைத்து நான் திருடிவிட்டேன் என்று அவர் நீதிபதியிடம் சொன்னாராம். அந்த மூதாட்டி சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த நீதிபதியும் நீதிமன்றத்தில் உள்ள மக்களும் கனத்த இதயத்தோடு அமைதியானார்கள். அப்பொழுது நீதிபதி அந்த மூதாட்டியிடம், குற்றத்திற்கு தண்டனையாக நீங்கள் $10 அபராதம் செய்ய வேண்டும். இந்த $10 நீங்கள் செய்யவில்லை என்றால், கட்டவில்லை என்றால் உங்களுக்கு 10 நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அவர் இவ்வாறாக தீர்ப்பு வழங்கினார். தீர்ப்பு வழங்கியவுடன் அந்த மூதாட்டி நீதிபதியிடம், நானே காசு இல்லை என்று எண்ணத்தில் தான் நான் திருடினேன், நான் எவ்வாறு இந்த அபராதத்தை கட்ட முடியும், இந்த எப்படி கட்ட முடியும், என்னுடைய பிள்ளைகள் இன்னும் வீட்டில் இருக்கின்றார்கள், அவர்கள் பசி போக்க யாரால் முடியும் என்று அவர் சொல்ல நீதிமன்றமே ஒரு நிமிடம் அமைதியாயிற்று. மேலும் நீதிபதி, உங்கள் அபராதத்தை நானே கட்டுகிறேன், இங்கு உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் தலா $1 கொண்டு நாங்கள் கட்டுகின்றோம், ஏனால் நீங்கள் இருக்கும் இந்த நிலைமைக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நாங்கள் தான் என்று இவ்வாறாக அவர் முடித்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகில் பிறந்த யாவருக்கும் தனித்து வாழ முடியாது. ஒருவர் மற்றவரை சார்ந்துதான் இருக்க வேண்டும். அப்படி இருக்க பலர் பட்டினியாக இருக்கும் பொழுது சிலர் மட்டும் உண்டு குடித்துவிட்டு வாழ்வதை தன்னலம், அநீதி என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொது காலத்தின் 6வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு விடுக்கும் செய்தி, தன்னலவாதிகளாக இல்லாமல் பிறநலவாதிகளாக நாம் மாற வேண்டும். இவ்வுலக சார்ந்த செயல்களில் மட்டும் நாம் சிந்திக்காமல், பற்றுக்கொள்ளாமல், மறு உலக சார்ந்த செயல்களை நாம் சிந்திக்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும் என்று நமக்கு அழைப்பு இருக்கின்றது. இவ்வாறாக நாம் செயல்படுகின்ற பொழுது பேறு பெற்றவர்களாக நம்மால் மாற முடியும். மேலும் கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சீடர்களாகவும் பிள்ளைகளாகவும் மாற முடியும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நாம் நற்செய்தி வாசகத்தில் பார்க்கும் பொழுது பல நேரங்களில் நமக்கு ஒரு கேள்வி எழலாம். அது என்ன, சமவெளி மழை பொழிவு இரண்டும் ஒன்றுதானா, இல்லை வெவ்வேறா என்று. ஒரு சில திரு விவிலிய அறிஞர்கள் கூறுவார்கள், நற்செய்தியில் இடம்பெற்றிருக்கும் சமவெளி, லூக்கா நற்செய்தியில் இடம்பெற்றும் சமவெளியும் மத்தேயு நற்செய்தியில் இடம்பெற்றிருக்கும் மழை பொழியும் வெவ்வேறு என்று சொல்வார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு முக்கிய காரணம், இரண்டும் இருவேறு இடங்களில் நடந்து வருகின்றது. மேலும் சில அறிஞர்கள் இவ்வாறாக கூறுவார்கள், மழை பொழிவின் சுருக்கமே சமவெளி பொழிவு என்பார்கள். இது ஒரு புறம் இருக்க, எக்ஸெஜிட்டிக்கல் ஃபேலசிஸ் என்ற நூலை எழுதியவர் T.A. கார்சன் என்ற திருவிலிய அறிஞர். இவர் சமவெளி எவ்வாறு அவர் சொல்கின்றார் என்றால், சமவெளி என்பது வேறொன்றும் இல்லை, அது மலையில் இருக்கக்கூடிய ஒரு சமதளம் பகுதி என்று குறிப்பிடுவார். இந்த கூற்றை உண்மை என நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த இரண்டுமே ஒன்றாக கருத முடிகின்றது. பல நேரங்களில் நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம், ஏழைகள் உயர்த்தி பேசப்படுவதும் பணக்காரர்களை இகழ்ந்து பேசுவதுமாக நாம் பல நேரங்களில் விவிலியத்தில் பார்க்கின்றோம். இறைவாக்கு நூல்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், மரியாவின் பாடல்களை மரியாவின் அன்னை மரியாவின் பாடலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது இயேசுவின் வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய பணி வாழ்விலும் ஏழைகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார், செல்வர்களை அவர் வெறுக்கின்றார், அவர்களை இகழ்ந்து பேசுகின்றார். ஏழைகளை உயர்த்தி பேச என்ன காரணம் என்று பல நேரங்களில் நமக்கு கேள்வி எழுந்திருக்கலாம். ஏழ்மை தன்னிலை புனிதமானதா, இல்லை மகத்துவமானதா, இல்லை மதிப்பு மிக்கதா என்று பல நேரங்களில் நமக்கு கேள்வி எழுந்திருக்கலாம். மேலும் செல்வம் தீயதா,
செல்வம் பாவத்தோடு தொடர்புடையதா என்ற கேள்வியும் நமக்கு பல நேரங்களில் நமக்கு எழுந்திருக்கின்றலாம். பணக்காரர் இழிந்து பேசுவதுமாக இயேசு பல முறை அவர்களை இழிவுபடுத்துகின்றார், ஏழைகளை தூக்கி வைக்கின்றார். இதனுடைய காரணத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏழ்மை என்பது நாம் புனிதமாக எண்ணினால் என்றால் பல நேரங்களில் நாம் அரசியல்வாதிகளையும் பணக்காரர்களையும் நான் புனிதர்கள் என்று கருத வேண்டும். ஏழ்மை புனிதமானது என்று கருதினால் ஏன் நாம் ஏழ்மையை ஒழிக்க நாம் அனுதினமும் பாடுபடுகின்றோம், அரசாங்கமும் பாடுபடுகின்றது. எனவே பிரியமானவர்களே, ஏழையர் பேறு பெற்றோர் என்று இயேசு சொல்ல காரணம் அவர்களிடம் பல நல்ல குணங்கள் காணப்படுகின்றது. முதலாவதாக, ஏழைகள் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்வில் கடவுளை மட்டுமே முழுமையாக நம்பியிருக்கின்றார்கள். பிற மக்கள் எளிதில் ஏமாற்றப்படுவதன் காரணமாகவும் ஆட்சியாளர்களால் ஏமாற்றப்படுவதன் காரணமாகவும் அவர்களை மக்கள் ஒதுக்குகின்றார்கள். அவர்களை ஒரு தூசாக கூட அவர்கள் மதிப்பதில்லை. இதனால்தான் அவர்கள் கடவுளை முழுமையாக நம்பி அவரை நம்பி வாழ்கின்றார்கள். அவர்தான் எல்லாமே, அவர்தான் நமக்கு எல்லாம் செய்ய முடியும் என்று அந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டு அனுதினமும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேர் பெற்றோர் என்று எரேமியா இறைவாக்கினர் வார்த்தைகள் ஏழைகளுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு லூக்கா நற்செய்தியில் 21வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், இயேசு ஒரு ஏழை பெண்ணை கைம்பெண்ணை பற்றி அதிகமாக பேசுகின்றார், அவளை புகழ்கின்றார். ஏனெனில் அவர் தன் எதிர்காலத்தில் இருக்கும் வைப்பு பணத்தை அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்ததால் அதை காணிக்கை பெட்டியில் இடுகின்றார். இதை தான் இயேசு அழகாக பாராட்டுகின்றார். அதை முக்கியமாக தன்னுடைய நற்செய்தியில் அவர் குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஏழையரிடம் நாம் காணப்படும் மற்றொரு நல்ல குணம், தங்கள் வறுமை மற்றும் துன்பத்திலும் அவர்கள் பிறருடைய துன்பத்தை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வது. நாம் துறவியர் பார்க்கின்றோம். துறவியர் பலர் ஏழ்மை என்ற வார்த்தைப்பாடு எடுக்கின்றார்கள். இதற்கு காரணம் அவர்கள் விண்ணகம் செல்ல இல்லை, மாறாக பிறருடைய துன்பத்தை அறிந்து அவர்களுக்கு பணி செய்வதற்காக அவர்கள் இந்த வார்த்தைப்பாடு எடுக்கின்றார்கள். ஜப்பானில் இருள் சூழ்ந்த நாட்கள் அவை. ஒரு மிகப்பெரிய பூகம்பம் அந்த நாட்டை தாக்கியது. ஏராளமான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்தார்கள். பசி கொடுமை தாண்டவம் ஆடியது. மேலும் நோய் அதிகமாக பரவியது. அரசாங்கத்தால் எதுவும் அவர்களுக்கு செய்ய இயல முடியவில்லை. அரசாங்கமும் மக்களும் ஒரே ஒருவரை நம்பி வாழ்ந்தார்கள். அவர்கள் சிறையில் இருக்கும் ஒருவர் தான் நம்மளுடைய இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை வழிநடத்த முடியும், இந்த இன்னல்களிலிருந்து நம்மளை விடுவிக்க முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். அவர் வேறு யாரும் இல்லை, ஜப்பானின் காந்தியாக கருதப்படுவர் காக்காவா. அப்பொழுது அவள் சிறையில் வாடிக்கொண்டிருந்தார். அவர் மீட்பு பணி பொறுப்பை அரசாங்கம் அவரிடம் கொடுத்தது. அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்ற போது அரசாங்கம் அவருக்கு ஒரு கட்டளையிட்டது, நீங்கள் மீட்பு பணியை துரிதமாக செய்து மக்களை திரும்பவும் அவள் வாழ்வுக்கு கொண்டு வந்தால் உங்களுக்கு சிறை தண்டனையை நான் எடுத்து விடுகின்றேன், மேலும் உங்களுக்கு வேண்டியான அனைத்து வசதிகளையும் நான் செய்து தருகின்றேன் என்று. காக்காவா மகிழ்ச்சியோடு அந்த பணியை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக முடித்தார். ஜப்பானை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்தவுடன் அரசாங்கம் அவருக்கு பரிசளித்தது. அப்பொழுது காக்காவா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் கூறியதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். என்ன கூறினார் என்றால், ஏழரின் துன்பத்தை புரிந்து கொண்டு அவர்கள் நிறைவான பணிவை செய்ய வேண்டும் என்றால் நான் ஒரு ஏழையாக இருக்க வேண்டும். என் வாழ்நாள் முழுவதும் நான் ஏழையாக இருக்க விரும்புகின்றேன். எனக்கு பணமும் மற்றும் பட்டமும் எதுவும் தேவையில்லை என்று அவர் நிராகரித்து விட்டார். எனவே பிரியமானவர்களே, அதே நேரத்தில் நாம் இன்று நற்செய்தியில் பார்க்கின்றோம், இயேசு செல்வர்களை இழிவாக சொல்ல காரணம், செல்வம் தன்னிலே தீயதல்ல, செல்வத்தோடு பலவிதமான கெட்ட குணங்களும் கூட அதோட சேரதுனால தான் அதை இயேசு கடுமையாக செல்வர்களை சாடுகின்றார். நாம் இதை பார்க்கும் பொழுது ஒரு சிலவற்றை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக செல்வர் பெரும்பாலும் தம்முடைய நம்பிக்கையை கடவுள் மீது வைப்பதில்லை. நாம் நீதிமொழிகளில் புத்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பார்க்கின்றோம், கடவுளை விட அவர்கள் செல்வத்தை பாதுகாப்பென கருதுகிறார்கள்,
மேலும் அதுதான் அரணும் கோட்டைமையாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். மேலும் செல்வமும் கடவுளா என்று முன்னிலை வைக்கும் பொழுது அவர்கள் செல்வத்தை தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். உதாரணமாக இயேசு பின்பற்றி விரும்பிய பணக்காரர் உடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் செல்வத்தின் மீது அதிக பற்று இருந்ததால்தான் அவரால் இயேசுவை பின்பற்ற முடியவில்லை. இரண்டாவதாக செல்வம் பேராசைக்கு வழிவகுக்கின்றது. மீண்டும் மீண்டும் பொருள் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலை தூண்டுகின்றது. இதனால் நாம் பிறரை ஏமாற்றி வாழ வேண்டும், பிறரை ஒடுக்கி வாழ வேண்டும், நாம் செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சுயநலம் எண்ணம் நமக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒருமுறை பெஞ்சமின் பிராங்கலிடம் ஒரு பெண் தன்னுடைய சிறு பையனுடன் வந்து, தங்களிடம் செல்வம் நிறைவாக இருக்கின்றது, ஆனால் செல்வர்களிடம் மகிழ்ச்சி இல்லை, ஏன் என்று இந்த கேள்வியை அவரிடம் வினவினார். உடனடியாக பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் பதில் சொல்லாமல் தன்னுடன் வந்த அந்த சிறு பையனிடம், அந்த பெண்மணியின் வந்த சிறு பையனிடம் அவர் ஒரு ஆப்பிளை கொடுக்கின்றார். அவனும் அதை பெறுகின்றான். இரண்டாவது ஒரு ஆப்பிளை கொடுக்கின்றான், அதையும் அவன் பெறுகின்றான். மூன்றாவது ஆப்பிளை அவனிடம் கொடுக்கின்ற பொழுது அந்த பையனுக்கு அதை விட மனமும் இல்லை. உடனடியாக அந்த ஆப்பிளை பெற முயற்சிக்கின்றான். அவன் கையில் இருக்கும் ஒரு ஆப்பிள் கீழே விழுகின்றது. மீண்டும் மீண்டும் அதை எடுக்க முயன்கின்றான். அந்த ஆப்பிள் கீழே விழுகின்றது. இதை வெகு நேரமாக பார்த்து கொண்ட இந்த பெண்மணிக்கு பதில் புரிந்தது. பெஞ்சமின் பிராங்க்லின் என்ன கூறுகின்றார் என்று அவருக்கு புரிந்து அவர் திரும்பி சென்று விட்டார். ஆம் பிரியமானவர்களே, செல்வம் சேர சேர பிறர் மீது நமக்கு உள்ள அக்கறை மிகவும் குறைவாக இருக்கின்றது. நாம் லூக்கா நற்செய்தியில் 16வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். பணக்காரர் ஒருவர் மற்றும் ஏழை லாசரை ஓமையை பார்க்கின்றோம். இந்த நற்செய்தியில் இயேசு நமக்கு தரும் பாடம், அந்த லாசர் பணக்காரர் வீட்டு வாசலில் இருந்தார். அவரை அக்கறை கூட அவருக்கு காட்டவில்லை. இதனால் தான் அவர் நரகத்திற்கு இட்டு செல்லப்பட்டு பெரிய பாவி ஆகின்றார். செல்வம் தன்னிலை தீயது இல்லை என்றாலும் அச்செல்வம் தன்னோடு கொண்டு வரும் தீமைகள் குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகன் வழியாக நமக்கு இயேசு அழைப்பு விடுக்கின்றார். மேலும் செல்வர்கள் பேறு பெற்றவர்களாக மாற முடியாதா என்ற பல கேள்விகள் நமக்கு எழும். கண்டிப்பாக செல்வர்கள் பேறு பெற்றவர்களாக மாற முடியும். எப்பொழுது நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, கடவுளை முழுமையாக நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது, மேலும் நமக்கு அடுத்த இருக்கிறதை நாம் கடவுளாக எண்ணி அன்பு செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்களும் நானும் பேறு பெற்றவர்களாக மாற முடியும். விவேகானந்தர் அழகாக கூறுவார், ஆண்டவரை அடைய வேண்டுமா, அடுத்தவரை அன்பு செய் என்று. ஆம் பிரியமானவர்களே, அடுத்தவர் மீது நாம் கொள்ளும் அன்பு ஆண்டவர் மீது நாம் கொள்ளும் அன்பு என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் அயலாரையும் ஆண்டவரையும் தொடர்ந்து அன்பு செய்வோம். அதன்படி பேறு பெற்றவர்களாக நம் வாழ்க்கையில் வாழ்வோம். தொடர்ந்து இந்த திருப்பலியில் பேறு பெற்றவர்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய இறை நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாக்கோபின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார்.
அன்பு சகோதர சகோதரிகளே, ஏழையரே நீங்கள் துள்ளி குதித்து அகமகிழுங்கள் என்று பெருமகிழ்ச்சியோடு வாழ ஏழை எளியவரை இயேசு அழைக்கிறார். அவர்கள் ஏழ்மையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, இறைவனை முழுமையாக சார்ந்திருப்பதால். எனது வலுவின்மையில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது என்பது போல ஏழையரின் ஏழ்மையில் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் பற்றும் இருக்கிறது, அப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிற இறைவனிடம் அப்படி வாழ தேவையான அருள் வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பு தந்தையே, எம் இறைவா, திரு அவையின் திருப்பணியாளர்கள் தம் முன்மாதிரிகையான போதனைகளை வாழ்வின் வழியாக இறைமக்களை இறையாட்சிக்கு அழைத்துச் செல்ல வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் தந்தையே எம் இறைவா, ஏழ்மையும் துன்பமும் எம்மை நிலைகொழிய செய்யும் போதெல்லாம் அன்னை மரியாளை போல உம் சித்தப்படி ஆகட்டும் என்று முழு மனதுடன் உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழ வரமல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை காக்கும் தந்தையே, எம் இறைவா, எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து எங்கள் உழைப்பிற்கேற்ப நற்பலனை தந்து எம் வாழ்வை வளம் பெறச் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர் என்று மொழிந்த இறைவா, நற்செய்தியின் பொருட்டு துன்புறும் எல்லா மக்களுக்காகவும் வேண்டுகிறோம். சோதனையில் தளராத நம்பிக்கையுடன் இவர்கள் உமக்கு சான்று பகிரும் ஆற்றலை தர வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உமது திருமுன் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தீர். என்றும் எந்தன் பணிவாழ்வை தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தீர். என்றும் எந்தன் பணிவாழ்வை பொழுதென்று நீங்கிடும் விழியோடு நீங்கிடும் மாந்தரிங்கே முடியாது என்றெண்ணி முகம் சோர்ந்து போகும் பரிதாப வாழ்க்கை விடியாத பொழுதென்று நீங்கிடும் விழியோடு நீங்கிடும் மாந்தரிங்கே
எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவே தேவான சுடராகுவே எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவே போராடும் நெஞ்சில் போராட்டம் ஏற்க என் வாழ்வை பலியாக்குவே என் வாழ்வை பலியாக்குவே தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே என்றும் எங்கள் பழி வாழ்வை ஏற்றிடுவார் தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே என்றும் எங்கள் பழி வாழ்வை ஏற்றிடுவார். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா.
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும்
எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. நான் வாழும் ஒரு நாளே போதும், என் வாழ்வில் பொருள் காணவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும், என் ஜீவன் உயிர் வாழவே. மனதினில் என்றென்றும் மாறாத உன் பாசம், மனதினில் என்றென்றும் மாறாத உன் பாசம். தெய்வமே, உன்னாலே நான் என்றும் வாழ்வேன். உயிராக உறவாக என் தேவமாறும், என் வாழ்வில் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமே மாறும், தாயாக என்னை தாங்கிடும்.
இன்று பொது காலத்தின் 6ஆம் ஞாயிறு. இந்த திருப்பலியை சிறப்பித்த 36வது அன்பியம் வியாகுல மாதா அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் இறைமக்களுக்கும் நம்முடைய நன்றிகளை, பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை, ஜெபங்களை உரித்தாக்குகிறோம். எதிர்வரும் ஞாயிறு காலை 8:30 மணி திருப்பலியை சிறப்பிக்க இருப்பவர்கள் 37வது அன்பியம் நம்பிக்கை மாதா அன்பிய பொறுப்பாளர்களும் இறைமக்களும். இன்று இந்த திருப்பலி முடிந்தவுடன் பங்கு பேரவை கூட்டம் புனித தோமையார் மண்டபத்தில் நடைபெறும். இன்று மாலை 4 மணிக்கு சமூக பொருளாதார கணக்கெடுப்பின் 2வது பயிற்சி கூட்டம் நடைபெறும். எதிர்வருகிற வாரங்களில் நமது பங்கில் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு தொடங்கப்படும். ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். நம்முடைய பேராயர், தமிழக ஆயர் பேரவையின் தலைவர் என்கிற முறையிலும், நம்முடைய பேராயர் என்கிற முறையிலும் இது என்ன, எதற்காக இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாகவும் விவரமாகவும் கூறியிருக்கிறார். அது அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அந்த சிறிய காணொளியானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அது எல்லா குடும்பங்களுக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்தந்த பங்கு பொறுப்பாளர்களை, அது அன்பிய பொறுப்பாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்திலே நம்முடைய, அதாவது இந்திய அளவிலே 2011வது ஆண்டுக்கு பிறகு மக்கள் கணக்கெடுப்பு சென்சஸ் நடைபெறவில்லை. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றங்களிலும் அரசை நாம் அணுகுகிற போதும் அந்த பழைய கணக்கெடுப்பை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு எல்லாமே மக்கள் தொகையின் அடிப்படையில், எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. நாங்கள் இவ்வளவு சதவீதத்தினர், விழுக்காட்டினர் இருக்கிறோம், எங்களுக்கு இது செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை என்பதை சொல்லவும் அது ஒரு புறம். நம்முடைய திருச்சபைக்குள்ளேயே யாருக்கு, எந்த நிலையினருக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது, நம்முடைய பணிகள் யாருக்காக இருக்க வேண்டும், அதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் எதிர்வரும் காலங்களிலே என்பதை தமிழக ஆயர் பேரவையும் முடிவெடுத்து செயல்படுத்த இந்த சமூக பொருளாதார சோஷியோ எக்கனாமிக் சர்வே, அதுதான் நாம் மக்கள் கணக்கெடுப்பு நடத்துவது அல்ல. அரசாங்கத்தை தவிர, ஒன்றிய அரசாங்கத்தை தவிர வேறு யாரும், மாநில அரசாங்கம் கூட சென்சஸ் எடுக்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இடம் தரவில்லை. எனவேதான் நாம் எடுப்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பல்ல, நம்முடைய கத்தோலிக்க மக்களுடைய சமூக பொருளாதார கணக்கெடுப்பு. கிறிஸ்தவர்கள் எத்தனை விழுக்காட்டினர் இருக்கிறார்கள் தமிழகத்திலே என்பது இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் இதிலே எவ்வளவு விழுக்காட்டினர் இருக்கிறோம் என்பது இன்னும் தெரியாமல் இருக்கிறது. பல தரவுகள் நமக்கு தேவைப்படுகிறது. நாம் நீதிமன்றங்களுக்கு நம்முடைய உரிமைக்காக கேட்டு செல்கிற போது நீதிமன்றங்களும் இந்த தரவுகளை, புள்ளி விவரங்களை கேட்கிறது. எனவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வருமானம் எல்லாம் சொல்லிவிட்டால் பங்கு தந்தை ஏற்கனவே நம்ம பங்கில் சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா ஒழுங்காக யாரும் தர்றதில்லை.
வெகு சிலர் மிக சரியாக தொடர்ந்து செலுத்தி வருகிறார்கள். பெரும்பாலானோர் அதில் கவனம் செலுத்துவதில்லை. அதனால சந்தாவை உயர்த்த போகிறார்கள் போல இருக்கிறது என்றெல்லாம் பயப்படாதீங்க. அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. இது எடுக்கிற கணக்கெடுப்பு ஆண்ட்ராய்டு ஃபோனில் நேராக அந்த சர்வர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பொது கணிப்பொறிக்கு சென்றுவிடும். அவர்கள்தான் அவர்களுக்குத்தான் தெரியும். எனவே இதுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கும் எதையும், அதாவது ஒரு சில விவரங்களை நீங்கள் சொல்ல விரும்பவில்லை என்றால் சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லிவிடுங்கள். கட்டாயப்படுத்துவதில்லை. புரிந்து கொள்ளுங்கள். நாளைக்கு அரசாங்கத்திடமோ நீதிமன்றத்திடமோ நாம் அணுகிற போது நம்முடைய கத்தோலிக்க மக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில், அதிலும் நம்முடைய தமிழக சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும். எதன் அடிப்படையிலே இந்த சலுகைகள் வழங்கப்படுகின்றன என்பது தெரியும். நான் விவரமாக சொல்ல விரும்பவில்லை. எனவே புரிந்து கொண்டு உங்கள் இல்லங்களுக்கு வீடுகளுக்கு வருகிறவர்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். உங்களிடம் அந்த ஃபோனை உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஏதாவது உதவி தேவைப்பட்டால் இது தெரியல அப்படின்னு சொன்னால் வர்றவங்க உதவி செய்வாங்க. இல்லை முழு உதவி நீங்கள் நான் சொல்ல நீங்கள் பண்ணி என்கிட்ட காட்டுங்க அப்படின்னா ஒன்று என்ட்ரு பண்ண உடனே அதை பதிவு செய்த உடனே நீங்கள் பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு தெரியாமலோ உங்களுடைய விருப்பம் இல்லாமலோ எந்த தரவுகளும் புள்ளி விவரங்களும் சேகரிக்கப்பட மாட்டாது. எனவே முழு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 22ஆம் நாள் சனிக்கிழமை நமது ஞாயிறு மறைக்கல்வி பிள்ளைகள் அவர்களுடைய ஆண்டு விழா நமது பேராலய வளாகத்திலே மாலை 7 மணிக்கு நடைபெறும். பங்கு மக்கள் கலந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை, மறைக்கல்வி பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். எதிர்வரும் ஞாயிறு 23ஆம் நாள் சனிக்கிழமைக்கு அடுத்த நாள், ஆண்டு விழா அடுத்த நாள் நமது மறைக்கல்வி பிள்ளைகள் ஒரு நாள் சுற்றுலா செல்ல இருக்கிறார்கள். கடந்த வாரம் மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடினோம். மிக மிக சிறப்பாக நடந்தது. எல்லோரும் வெளியிலிருந்து வந்த வெளி பங்குகளிலிருந்தும் நிறைய பேர் வந்தார்கள். மிகச்சிறந்த முறையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டன என்று பாராட்டினார்கள். உங்களுக்கும் தெரியும், உணவு பிரியாணி சற்று தாமதமாக தரப்பட்டதை தவிர, அது நம்ம அடுப்பில், அது நம்ம கையில் இல்லை. அது இன்னும் கொஞ்சம் அடுத்த வருடம் அதையும் நேரத்தோடு வழங்க ஏற்பாடு செய்கிறோம். மற்றவை அனைத்தும் சிறப்பாக இருந்தன என்பது எல்லா மக்களுடைய கருத்தும். எனவே இதில் ஈடுபட்டு உழைத்த அத்தனை பேருக்கும் நம் அனைவர் சார்பாகவும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். அதாவது கடந்த மறைக்கல்வி, அதாவது மன்னிக்கவும், மறைபரப்பு ஞாயிறு அன்றைக்கு, மிஷன் சண்டே அன்னை ஒரிஜினலாக என்னைக்கு இருந்ததோ அன்றைக்கு எடுத்த காணிக்கையும் அதையும் சேர்த்து செலவு போக நாம் தர இருப்பது 7,10,687,000 ரூபாய். அதாவது மொத்த வரவு எல்லாம் சேர்த்தால் ஏறக்குறைய ஒரு 10 லட்சத்திற்கு மேலே இருக்கிறது. நிறைய செலவு செய்தோம். அந்த செலவு எல்லாம் கழிச்சுட்டு நாம் கொடுக்க வேண்டியது நம்முடைய கையில் இருப்பது 7,10,687 ரூபாய். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை, பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சொன்னது போல எங்கோ கண்காணாத இடங்களில் மறைப்பணி செய்து கொண்டிருக்கிற குருக்களுக்கு, வேதியர்களுக்கு, மறைப்பணிக்கு நாம் தந்த இந்த உதவி பல குரு மாணவர்களை படிக்க வைக்க, இப்படி என்று பல உதவிகளுக்காக இந்த தொகையை நாம் அனுப்பி வைக்கிறோம். எனவே மீண்டும்
உழைத்த அனைவருக்கும் பலர் கடுமையாக உழைத்தார்கள். எதுவும் இங்கே ஏதோ வீட்டில் கூட அப்படி வேலை செய்ய மாட்டார்கள், அடுப்படியில் வேலை செய்வார்கள். இங்கு அவ்வளவு சிறப்பாக முழுமையாக வேலை செய்தார்கள். எல்லாருக்கும் அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பியத்தை சேர்ந்தவர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், நம்முடைய நிர்வாகத் தந்தை, உதவி பங்கு தந்தை, எல்லாருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வரும் மான்ஃபோர்ட் அகாடமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலே அடுத்த கல்வி ஆண்டிற்கான மாணவர்களின் சேர்க்கை எல்கேஜி வகுப்பிற்கு துவங்கி உள்ளது. விருப்பமுள்ள பெற்றோர்கள் விண்ணப்பங்களை பெற்று சேர்க்கலாம். பள்ளி அலுவலகத்திலே புனித அந்தோனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அடுத்த கல்வி ஆண்டிற்கான மாணவியர்களின் சேர்க்கை 1ஆம் வகுப்பு துவங்கி 9ஆம் வகுப்பு வரை நடைபெறுகிறது. விருப்பமுள்ள பெற்றோர்கள் பள்ளி அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளவும். சாந்தோம் மேல்நிலைப் பள்ளி அடுத்த கல்வி ஆண்டிற்கான மாணவர்களின் சேர்க்கை 6ஆம் வகுப்பிற்கு துவங்கி உள்ளது. விருப்பமுள்ள பெற்றோர்கள் இந்த சேர்க்கை விண்ணப்பங்களை பள்ளி அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். உங்களது இல்லத்திலே இருக்கிற பழைய குருத்தோலைகள், கடந்த ஆண்டு குருத்து ஞாயிறு அன்று நீங்கள் பெற்று சென்று உங்களது வீடுகளிலே இருக்கிற பழைய குருத்தோலைகளை நமது திருத்தல வேதியரிடம் கொடுக்கவும் அல்லது அங்கு வைத்திருக்கிற பெட்டியிலே நீங்கள் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாம்பல் புதனுக்கு அவற்றை எரித்து நாம் தயாராக இருக்க வேண்டும். எதிர்வரும் வாரத்தில் நாம் சிறப்பிக்கிற புனிதர்கள் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அருள் பணியாளரான புனித குரியாக்கோஸ் எலியாஸ் சவாரா நினைவு. 22ஆம் நாள் சனிக்கிழமை திருத்தூதர் புனித பேதுருவின் தலைமை பீட விழா. திருப்பலி முடிந்தவுடன் கடந்த வார மறைபரப்பு ஞாயிறன்று பரிசு பெற்றவர்களுக்கு இங்கே பரிசு வழங்கப்படும். உடனேயே வந்து அடுத்த திருப்பலிக்கு காலம் தாழ்த்தாமல் உடனேயே இந்த பரிசுகளை வந்து பெற்றுக்கொள்ளுமாறும், அதே நேரத்தில் இது ஆலயம், தேவையற்ற பேச்சுக்களை, சத்தத்தை தவிர்க்குமாறும், அடுத்த திருப்பலி அடிக்கடி தொடங்க நமக்கு உதவிட வேண்டும் என்றும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பரிசு பெற்றவர்களுடைய விவரங்கள் அவர்களுக்கு தெரியும். அது மீண்டும் படித்து நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. எனவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு யார் யாருக்கு பரிசு கிடைத்திருக்கிறது என்று. அவர்கள் எல்லோரும் இங்கே மயிலை மாதா பீடத்துக்கு அருகிலே வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்போம். இறுதி மன்றாட்டு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணகவிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பேறு பெற்றவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
உமக்கு நன்றி. May I appeal to the brothers and sisters who have come to take part in the English Mass. Bear with us for a few minutes till we distribute the prizes to the winners of the Mission Sunday. Thank you for your understanding.